அமெரிக்கா நாட்டில் பாஸ்டன்ற நகரத்தில் சைல்டு அப்யூஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்கங்க. அங்கே ஒரு ஃபாதரும் கூடவே ஒரு லாயரும் கூப்பிட்டு வந்திருக்காப்புல. ஃபாதரு குழந்தைங்கள்ட்ட கேஸை வாபஸ் பண்ணிக்கங்கடி சொல்லுங்களா, உங்களெல்லாம் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ண பாஸ்டரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இனி அவரை உங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டார், கேஸை மட்டும் வாபஸ் பண்ணிடுங்கடா அப்படின்ட்டு அழகாக பேசியே அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கேஸை அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அவங்க போகிறாங்கங்க. அங்கே இந்த படத்தோட பேரை காட்டுறாங்க. எனக்கு ரொம்பவே பிடித்த படங்களில் ஃபேவரட்ஸில் இந்த படமும் ஒரு படம் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட். 2015 வெளிவந்த படங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த மாதிரியான படமெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆக விட்டாங்கன்னே தெரில. ஏன்னா உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் இல்லையா, மெஜாரிட்டி காட் பிலீஃப் தான் இல்லையா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம், இந்த படம் மதங்களுக்கும் அதுவும் கிறிஸ்துவ மதங்களுக்கு டோட்டலாகவே எதிரான படங்க. படத்தில் இந்த புரோகிதர்களும் இந்த ப்ரீஸ்ட்டு இவங்கெல்லாம் இந்த மதம் கடவுள்ன்ற பேரை இந்த சிஸ்டத்தை எப்படி அப்யூஸ் பண்ணுறானுங்கன்றத, தங்களோட அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுறானுங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். படத்தில் கிறிஸ்துவ மதத்தில் உள்ள ப்ரீஸ்ட்டுகளை மட்டும்தாங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக மற்ற மதத்தை சேர்ந்த புரோகிதர்கள்லாம் ரொம்ப யோக்கியஸ்தனுங்கன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். எப்படின்னா இது வெறுமனே அந்த ஊரில் மேலை நாடுகளில் தானே நடந்துச்சு, இல்லை அது வேறு மதத்தில் தானே நடந்துச்சு அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி ஊரில், நம்ம ஊரில் ஹிந்து கோவிலுக்கும், அதுவும் கோயிலுக்கு கர்ப்பகிரகத்திலேயே கடவுள் சிலைக்கு பின்னாலேயே கோயில் ஐயர் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி அப்யூஸ் பண்ணதா கேஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குதுங்க. வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு மெதப்பில் இந்த படத்தை பார்க்காம யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரெகுலராக பார்க்குற உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைங்க இப்படி அப்யூஸ் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவே உங்கள் நெருக்கமான ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்களுக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? கடைசியாக இந்த சைல்டு அப்யூஸ் உங்களோட குழந்தைக்கு இப்படி நடந்ததுன்னா, அதுவும் நீங்கள் கும்பிடுற சாமியை வச்சே ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும்? உடஞ்சி போயிடுவீங்கல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை சீரியஸோட அதை பர்சனலாக கனெக்ட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த படத்தை டீப்பர் லெவலில் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சரி, இப்போ படத்துக்கு போவோம். நம்ம ஊர்லலாம் இந்த தினத்தந்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற மாதிரி ஃபேமஸான பத்திரிகை நிறுவனம் மாதிரி இது அமெரிக்கா நாட்டோட தலை சிறந்த பத்திரிகைங்க. பாஸ்டன் த குளோபுன்ற பத்திரிகையே நியூஸ் பேப்பரில் இவங்க ஒரு ஸ்பெஷல் காலமில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸ்பெஷல் காலம்னா இந்த விளையாட்டு செய்திகள், சினிமா நியூஸ்னு நியூஸ் பேப்பர் அதுக்குன்னே ஒரு தனி பக்கமே ஒதுக்கி அதுக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. அதுவும் பொதுவாகவே இந்த பத்திரிகை, நியூஸ் பேப்பரு, அதுவும் இந்த மீடியா அப்படின்னாலே சும்மா வெறுமனே இந்த நெகட்டிவ் நியூஸாக காட்டி கொள்ளை, கற்பழிப்பு இப்படிவான மாதிரியான நெகட்டிவ் நியூஸாக காட்டி அட்டென்ஷன் சீக் பண்ணி அதை காசாக்கி பொழைப்பு நடத்துவாங்க இல்லையா. இவங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஸ்பாட்லைட்டுன்ற தலைப்பில் ஊரில் நடக்கிற அந்த அநியாயம், அக்கிரமம், இந்த வன்கொடுமை, ஜஸ்டிஸ் கேட்குற மாதிரியான இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் போட்டு ஸ்பாட்லைட்டுன்ற தலைப்பில் ஊரில் உள்ள மக்களுக்கு எதனா நல்லதுக்கு என்னது பண்ணலாமா அப்படின்ற முடியாத அந்த நோக்கத்தில் இந்த ஸ்பாட்லைட் இயங்குதுங்க. இவங்க ஸ்பாட்லைட் டீமில் சும்மா வதன்னு நிறையா பேர்லாம் இல்லைங்க. மொத்தமாகவே 4 ஆட்கள் தான். இவர் டீம்லேயே மூத்த ஆள், டீமோட ஹெட்டும் இவர் தாங்க. அடுத்தாப்பில் இவ பேர் ஷாஷாங்க. டீமில் இருக்க ஒரே ஒரு பொண்ணு இவ தான். அடுத்தாப்பில் ஹல்க் படத்தோட ஹீரோங்க. இங்கே இவர் பேர் மைக்கு. அப்புறம் கடைசியாக இவர் தாங்க அந்த 4வது ஆள். அப்புறம் இவர் பாஸ்டன் குளோபுன்ற பத்திரிகைக்கு புதுசாக வந்திருக்க தலைமை அதிகாரியாக. மூத்த ஆட்களுக்கெல்லாமே இவர் தான் பாஸு. ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே பாஸ்டனுக்கு வந்திருக்காருங்க. ஆள் வேலைக்கு வந்த நாளே என்ன பண்ணுறாப்புலன்னா, பத்திரிகையில் வேலை பார்க்குற மூத்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த முக்கியமான ஸ்பாட்லைட் டீம் ஹெட்டுட்ட, நீங்கள் எந்த கேஸை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பாஸ்டன் நகரத்தில் ப்ரீஸ்ட்டுகளுக்கு நிறையா சைல்டு அப்யூஸ் கேஸுன்னு இந்த வாரம் ஒரு நியூஸ் பத்திரிகையில் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த நியூஸ், அந்த மாதிரியான சைல்டு அப்யூஸ் கேஸில் அதுவும் இந்த ப்ரீஸ்ட் இன்வால்வ்டாக இருக்க மாதிரியான கேஸெல்லாம் எடுத்து அதுவும் அன்னோட்டிஸ்டாக போயிட்டுருக்கு நிறையா. ஸோ நீங்கள் ஸ்பாட்லைட் டீமு, நீங்கள் அந்த அன்னோட்டிஸ் நியூஸ் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க பாய்ஸ் அப்படின்ட்டு போகிறாப்புல. அவரு இப்படி வந்த நாளே சர்ச்சு ஆட்கள் கண்ணில் கத்தி விட்டு ஆட்டுவான்னு எவனுமே நினச்சி கூட பார்க்கலாங்க. அதுலேயும் இவங்கெல்லாம் அதே மதத்தை சேர்ந்தவங்க தான் இல்லையா. அதுவும் இவங்கெல்லாம் கேத்தோலிக்ஸாமா.
இவர் தாங்க மேல் இடத்துலேருந்து ஸ்பாட்லைட் டீமுக்கு இந்த கேஸை எடுக்க சொல்லி கேட்குறாப்புல. அவருக்கும் மேல் இடத்துல அவருக்கும் நிறையா ஆட்கள் இருக்காங்கங்க. அதாவது இந்த நியூஸ் பேப்பருக்கு ஃபவுண்டரு, கரஸ்பாண்டன்ட் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் கூட இவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. டேய் பத்திரிக்கையை வாசிக்கிற மக்களில் 53% கேத்தோலிக்ஸ்ரா அப்படின்ட்டு. இவரும் அப்பையும் கூடவே ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக இல்லை இல்லை மக்கள் அப்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பாங்க அப்படின்னு அடித்து சொல்ல, அவங்களும் சரி ஓகே அப்படின்றாப்லேயே இந்த நியூஸுக்கு துணை போகிறாங்க. இங்கே ஸ்பாட்லைட் டீமில் உள்ளவங்களுக்கெல்லாம் கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்ட்டு டீமில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பயங்கர புத்துணர்ச்சியோட அப்படியே கேஸை பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஷாஷாவோட அம்மாக்குங்க, அவங்க வாரத்துக்கு 3 தடவையாச்சும் சர்ச்சுக்கு போவாங்களாமா. பயங்கரமான தெய்வீகமான ஆளுன்றதால அதுக்குன்னு ஷாஷா இந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லாமல், அம்மாட்ட இதை சொல்லாமல் அப்படியே மறைச்சி போடுறா. பாஸ்டன் நகரத்திலேயே முதல்ல ஷாஷாவும் இந்த ஹெட்டும் போயிட்டு இந்த லாயரை போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆள் பார்க்கவே நல்லா சாமிங்காக அழகாக இருக்கான் இல்லையா? ஆனால் ஒருத்தனோட வெளி தோற்றத்தை வச்சு ஒருத்தரை எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் இவன் தாங்க. எப்படின்னா இந்த பையதாங்க அந்த செக்ஷுவல் அபியூஸ்னால ப்ரீஸ்டுகளுக்கெல்லாம் ஆஜராகி கோர்ட்டில் வாதாடி இருந்திருக்கான். அப்புறம் அந்த குழந்தைங்கள்ட்டையும் போயிட்டு நஷ்டஈடு பணம்னு சொல்லி சர்ச்சுக்கிட்டேருந்து அவங்கள்ட்டேருந்து பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அதை கொடுக்காம இவனே அதை பணத்தை சுருட்டி பொழப்பு நடத்திட்டு இப்போ என்னென்னா இவங்கள்ட்ட அப்படியே ரொம்பவே நல்லவன் மாதிரி அப்படியே பேசிட்டு அவன் போவாங்க. அவங்களும் ஓஹோ இவன் எதுவும் தெரியாது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிருவாங்க. மைக்கு தனியாக அவன் அங்கே செக்ஷுவல் அப்யூஸ்னால் அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுகளுக்காக ஒரு வக்கீல் ஆஜராகிருப்பார்ல, அந்த வக்கீலை போயிட்டு அவர் நல்ல வக்கீல் தான், அவர் போயிட்டு நான் பார்த்து பேசுகிறாப்புல. ஆனால் அவர் கொஞ்சம் கடுகடுன்னு தாங்க பேசுகிறாப்புல. அவர் சர்ச்சுக்கு அகைன்ஸ்டாக டேய் வாதாடுறதெல்லாம் அவருக்கு இதுக்கு முன்ன நிறைய கொலை முயற்சி கொலை மிரட்டல்லாம் வந்திருக்குடான்னு சொல்லி ஆள் ஒரு மாதிரி பயந்து தாங்க மைக்கிட்ட பேசுகிறாப்புல. டேய் ரெக்கார்டிங்லாம் பண்ணாதரா அப்படி இப்படின்ட்டு. மைக்கு சார் நாங்கள் குளோப் நிறுவனம் ஃபேமஸான நியூஸ் பேப்பரு, என்கிட்ட சொன்னால் உங்கள் கேஸ் எல்லாம் இந்த மாதிரி நீதி கிடைக்கும் அது இதுன்றான். அவர் டேய் நான் பிஸியாக இருக்கேன்டா போயிட்டு அப்புறம் வாடா அப்படின்ட்டு கிளப்பி விடுறதுலேயே குறியாக இருக்காப்புல. அங்கே உங்கள் விக்டிம்ஸ்கிட்ட நான் பேசணும் அப்படி இப்படின்னு கெஞ்சி பார்க்குறான். அவரும் சரி நாளைக்கு வாடா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அனுப்பி விட்றாரு. இங்கே ஆஃபீஸ்லங்க இதே மாதிரியான ப்ரீஸ்ட்டு சைல்டு அப்யூஸ் கேஸில் நிறைய நடந்திருக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு ரிவீல் ஆகுது. அப்புறம் இவர் டீம் ஹெட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அவரும் லாயர் தாங்க. ஆள் இதே மாதிரியான கேஸில் ப்ரீஸ்ட்டுகளுக்கு சப்போர்ட்டாக அந்த குற்றவாளிகளுக்கு சப்போர்ட்டாக ஆள் வாதாடி இருந்திருக்கான். ஹெட்டு போயிட்டு அவன்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு போய் பேச்ச போடுறாப்புல. ஆனால் அவன் இல்லை இந்த மாதிரி கேஸை பற்றிலாம் ஒன்றுமே பேச முடியாது, கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு போடுறான். வாயவே திறக்க மாட்டேன்ட்டாங்க. இங்கிட்டு சர்ச்சில் இங்கே இருக்கவங்களுக்கு பாஸ்டன் குளோப் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக இந்த பழைய கேஸெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இவங்களுக்குலாம் சர்ச்சில் இருக்கவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதுக்குன்னு இந்த சர்ச்சில் உள்ள மூத்த பாதிரியார் அவரு நம்ம பாஸ்டன் சிஇஓ கூப்பிட்டு வச்சு பேச்சை போட்டுவிட்டு டேய் இந்த கேஸை விட்டுடா அப்படின்னு டைரெக்டாக சொல்லி மிரட்டாமல் அப்படியே இன்டைரக்டாக அப்படியே மிரட்டி அப்படியே அழகாக பேச இவர் அதுக்கெல்லாம் சட்டை கூட பண்ண மாட்டேன் அப்படின்றாப்லேயே வந்துட்டாப்லங்க. அடுத்தாப்புல நம்ம டீமு இவரை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. ஆள் ஸ்னாப்னு ஒரு விக்டிம் ஆர்கனைசேஷனே வச்சுருக்காருங்க. ஸ்னாப்னா சர்வைவர் நெட்வொர்க் அப்யூஸ்டு பை ப்ரீஸ்டாமா ஆர்கனைசேஷனே வச்சுருக்காரு. இவரும் அதே மாதிரி அப்யூஸ்னால தாங்க பாதிக்கப்பட்டவர் தான் போல். ஆள் ரொம்ப வருஷமாக இந்த கொடுமைகளுக்கு அகேன்ஸ்டாக போராடி இருக்காருங்க. சொல்கிறாப்ல சார் என்ன மாதிரி காசு இல்லாத கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வர்ற குழந்தைங்களுக்கெல்லாம் இதோ இந்த மாதிரியான பீஸ்ட்டு எங்கள்கிட்ட பேசுகிறதே அப்படியே பேசுகிறது பழகிறது இதெல்லாம் ஏதோ கடவுள் பேசுகிறாப்புல எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். நாங்கள்லாம் ப்ரீஸ்ட் எதை கேட்டாலும் செய்கிற நிலைமைக்கு நாங்கள் அப்போ இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ப்ரீஸ்ட்டு தன்னை பற்றி ஷேர் பண்ணி அவங்க நம்மள்கிட்ட க்ளோஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் இந்த பான் வீடியோஸ் எல்லாம் காட்டி அப்பையும் நாங்கள் எதையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்களும் நம்மளும் அவங்க கூடயே போவோன்ற மாதிரியே போவோம். அப்புறம் கடைசியாக ப்ரீஸ்ட் இந்த மாதிரி ப்ளோஜாப் பண்ணி விட்றான்னு சொல்லி கேட்பாப்புல. அதையும் யார்ட்டையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் இல்லையா, வி ஆர் ஃபீல் ட்ராப்டு. ஏன்னா அவர் நம்மளை அதுக்குன்னே க்ரூம் பண்ணியிருக்காரு சின்ன வயசுலேருந்து. கடவுளுக்கு போய் எப்படி சார் நோ சொல்லுவீங்க? கரெக்டாக இது
ஃபிசிக்கல் அபியூஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அபியூஸும் தான். ஒரு ப்ரீஸ்ட்டு உங்களுக்கு இப்படி பண்ணுறான்னா அவன் உங்களோட கடவுள் நம்பிக்கையே திருடுறான்னு அர்த்தம் சார், இல்லையா? நீங்கள் கொக்கைன் யூஸ் பண்ணி போதைப்பொருள் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கை போகும், இல்லைன்னா எதனா பிரிட்ஜிலேருந்து கீழே விழுந்து செத்து போவீங்க. அதனால தான் சார் எங்களெல்லாம் சர்வைவர்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆள் மொத்த எவிடன்ஸையும் காட்டி, இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஆள் இதுக்கு முன்னவே 5 வருஷத்துக்கு முன்னவே இந்த குளோபுன்ற நிறுவனத்துக்கு இவங்க ஆஃபீஸுக்கு அனுப்பியிருக்காராம். ஆனால் அப்போது அந்த குளோபு பத்திரிக்கை இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி இவர் தாங்க இவங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி சீரியஸ்னஸ் புரிய வைப்பார். எப்படின்னா, காய்ஸ், இந்த சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் இது ஜஸ்ட் இந்த பாஸ்டன் நகரத்தில் மட்டுமே இல்லை, ஹோல் அமெரிக்காலேயும், இது ஏன் ஹோல் வேர்ல்டுலேயும் இந்த மாதிரியான நிறையா கேஸு உலகத்தில் அங்கங்கே நிறையா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு. எனக்கே இந்த மாதிரி பாஸ்டனில் 13 பேஸ்ட்டாக எனக்கு தெரியும் அப்படின்னா இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குதுங்க. இதுதான் ஒரே கேஸுன்னு நினச்சவங்களுக்கு இவர் 13ன்னதும் நம்பவே முடியலை. ஸ்பாட்லைட் டீமில் மைக்கும் ஷாஷாவும் இவங்க 2 பேரும் தாங்க ஆஃப்லைன் ஒர்க் மாதிரி பார்ப்பாங்க. அதுலேயும் ஷாஷா பார்த்தீங்கன்னா போயிட்டு நேர்லேயே இந்த விக்டிம்ஸ் எல்லாம் போய் நேரில் ஒருத்தராக போய் பார்த்து விசாரிப்பா. அதில் இவர் தாங்க மொதல் ஆள். சின்ன வயசுலேயே இவர் தான் அம்மா அப்பாவை இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட அத்தை தான் ப்ரீஸ்ட் அறிமுகப்படுத்தி வச்சு ப்ரீஸ்ட்டை இவரோட நல்லா பழகியிருக்காப்புல. ஆனால் ஒரு கட்டத்தில் அப்போ மாதிரி இருந்தவர் திடீர்னு ஒரு 12 வயசாக இவர் இருக்கப்போ இவன் கேன்னு இவனுக்கு தெரிய வந்திருக்கு. ப்ரீஸ்ட்டு இவன்ட்ட அதெல்லாம் கேயாக இருக்கலாம்டா, தப்பு இல்லைடா அப்படின்லாம் சொல்லி நம்பிக்கை கொடுத்து அடுத்ததா இவனை செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணி, அதுவும் எப்படின்னு கேளுங்க, எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குடா, கொஞ்சம் ப்ளோ ஜாப் பண்ணி விட்றியா அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அப்படி ஆரம்பித்தவன் கடைசியாக இன்டர்கோர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் இதை சொல்கிறப்பவே அவருக்கு அப்படியே வாயெல்லாம் அப்படியே உதறதுங்க. சின்ன வயசில் நடந்த ட்ராமா இவங்களுக்கு இப்போவும் அதோட தாக்கம் உடம்புல இருக்குதுன்னு தெரிய வருது. ஷாஷா அவர்கிட்ட ரொம்பவே அப்படியே கன்சர்னிங்காக பேசி வெறுமனே இந்த மொலஸ்ட்டு அப்யூஸ்ன்னு அப்படியே விடாமல் டீட்டெயில்டாக அந்த ப்ளோ ஜாப் இன்டர்கோர்ஸ் அளவுக்கு அவர்கிட்ட உண்மையை மட்டும் அழகாக பேசி நோட்ஸையாக எடுத்துக்கிறா. இங்கே லாயரு மூலமாக மைக்கு பாதிக்கப்பட்ட இன்னொரு விக்டிம்கிட்ட பேச அங்கே அவரும் சொல்கிறாப்புலங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா சீசோஃபீனியா நோய், அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. இவர் இப்படி 11 வயசுலேயே தான் அம்மா அப்பா இல்லாமல் இருக்க இவனோட அக்காக்காரி தாங்க ப்ரீஸ்ட்டை அறிமுகம் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க சார்னு இவளோட விட்டுருக்கா. ப்ரீஸ்ட்டு நல்லா பழகுனவர் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாடான்னு அப்படியே அனுப்பி விட்ருக்காப்புல. இவன் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தவன் அவர் ஐஸ்கிரீமை வாங்கிக்காமல் இவனோட கால் அப்படியே கையை வச்சு அப்படியே அவர் கையை அப்படியே ஆணுறுப்பில் கொண்டு போயிட்டு இவனை அப்போ தாங்க மொதல் பாட்டி அப்யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அவருக்கு சொல்கிறப்ப அப்படியே வாயெல்லாம் அப்படியே அடக்கிதுங்க. ப்ரீஸ்ட்டு அதுக்கப்புறமும் கூட ரொம்ப வருஷமாக இவனை இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இவர் தன்னோட வழி நிறைஞ்ச ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு போகிறப்பவே சொல்லுவாப்ல, டேய் என் பேரை கூட நியூஸ் பேப்பரில் யூஸ் பண்ணுறதுனா இப்போ யூஸ் பண்ணிக்கங்கடா, ஆனால் இந்த கூதியானங்களை மட்டும் உங்களால் பிடிக்க முடியும்னா அதை மட்டும் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஆள் கிளம்ப லாயரு இவனை சர்ச்சு இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்ட்டு இவன் ரொம்ப லக்கியான ஆள் தான்னுவார். அப்போனா இதே மாதிரி ப்ரீஸ்ட்டுங்க எதனா சைல்டு அப்யூஸ் கேஸில் மாட்டினா அந்த குழந்தைங்கள கொன்னுருவாங்க போல் இருக்குதுங்க. சில பேர் தான் ஏதோ இவனை மாதிரி தப்பிச்சு உயிரோட வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக கேஸுக்கு போராடுவாங்க போல் இருக்குது. இங்கிட்டு ஷாஷா பொண்ணு அவள் வீட்டுக்கு வந்தும் கூட இந்த விக்டிம்கிட்ட ஃபோன் அடித்து பேசிக்கிட்டு தான் இருக்கா. அவர் இப்போ ஃபோன்லேயே சொல்லுவாப்லங்க, நாங்கள் கேஸ் போட்டப்போ அப்போ லாயர் ஒருத்தர் வந்தாப்புல, ஆள் நிறைய ஃபார்ம் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க, நீங்கள் ஃபார்மே ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் தான் காசு கிடைக்கும், ஸோ யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் யோசிச்சு பார்த்து சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் இப்போ கேஸு வாபஸ் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி யாருங்க லாயரு அப்படின்னு அவள் கேட்குறா. அவர் அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் பார்க்க அழகாக இருப்பாப்புல, டிவியில் நிறையா மீடியாவுக்கு பேட்டிலாம் கொடுப்பாப்புல இல்லை அப்படின்னு. ஓஹோ மெக்லீஷை சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் மெக்லீஷ் தான் முடியும் அப்படின்னாரு. ஷாஷாங்க இங்கே அவருக்கு ஃபோனை கட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஹெட்டுக்கு ஃபோனை போட்டு, சார் இந்த மெக்லீஷ் பையன் நம்மள்ட்ட எதுவும் தெரியாத மாதிரியே பேசிட்டு போனான்ல, அவன் தான் சார் இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸுகளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்து ஏமாத்திருக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ மறுநாள் விடிஞ்சதும் அங்கே பாஸ்டன் ஆஃபீஸ் பேஸ்மெண்ட்லேயே
இந்த மொத்த ப்ரீஸ்ட்டுகளோட பேரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட்கள் பார்த்துட்டாங்க. இப்போது நம்ம ஆட்கள் இந்த மொத்த டாக்குமெண்ட்ஸையும் புரட்டி புரட்டி ஒரு ஃபாதராக ப்ரீஸ்ட்டுகளோட பேரெல்லாம் பார்த்து அதுலேயும் சிக் லீவுன்னு போட்டிருந்தாலே அந்த ப்ரீஸ்ட்டு கண்டிப்பாக செக்ஷுவல் அப்யூஸ்னால அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்கிறத தெரிய வந்திருக்குது. பார்த்தா எல்லாம் சிக் லீவுன்னு தாங்க பணிமாற்றம் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் ஷாஷாவும் ஹெட்டும் போயிட்டு இந்த சார்மிங் லாயர்கிட்ட இவங்க போட்டு நோண்டி துருவாங்கங்க அவரை. ஏன் ரெக்கார்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஏன் டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவாப்லங்க. சர்ச்சு இன்வால்வ்ன்றதால ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸு லாயர்ஸும் நானும் என்னோட ப்ரீஸ்ட்டும் போயிட்டு அந்த விக்டிம்ஸை கன்வின்ஸ் பண்ணி சைன் வாங்குவோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே நடக்காது, வேறு யாருமே ரூமில் இருக்க மாட்டாங்கன்ட்டு போக இவங்களுக்கு செக்க கடுப்புங்க. ஆஃபீஸுக்கு வந்ததும் அவனை போட்டு பொழக்கிறாங்க. ஒக்கால ஓலி அவன் தாண்டா இந்த நிறையா கேஸ்லலாம் காசு பார்த்துருந்துருக்கான். இவங்களுக்கு மொத்தமாக இவங்கெல்லாம் 13 ப்ரீஸ்ட்டுக்கு இவன் மட்டுமே இப்படி பண்ணியிருந்திருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அடுத்தாப்பில் நம்ம சிஇஓவும் ஹெட்டும் ஊருக்குள்ளே இந்த கேத்தோலிக்ஸ் பார்ட்டின்னு சொல்லி இவங்கள ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த சிஇஓ பேர் மட்டும் வேணுக்குன்னே சேர்க்காம அப்படியே வெளியிலேயே நிற்க வச்சு அவரை உள்ளே விட ஹெட்டு போயிட்டு தான் பழைய நண்பனான லாயர்கிட்ட போயிட்டு பேச்ச போடுவாப்ல. ப்ரீஸ்ட்டுகளுக்கெல்லாம் வாதாடினவ தான் இல்லையா இவன், அதுக்குன்னு ஹெட்டு எதை கேட்டாலும் ஆள் நல்லா கப்பு சுப்புன்னு வாயவே திறக்க மாட்டாங்க. இவரும் கடுப்பாகி டே நீ நல்லவங்க பக்கம் நிற்கணும்னு நினைக்கிறியா இல்லை கெட்டவங்க பக்கம் பார்க்குறியா அப்படின்னு கேட்க அவரு நீ சர்ச்சை பற்றி பேசுகிறன்றதை மறந்துடாத, சுற்றி பாடுறா, எல்லாம் நல்லவங்க தான், பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுறா அப்படின்ட்டு ஆள் ஓடிடுறாப்ல. அடுத்தாப்புல நம்ம டீமுக்கு ஒரே ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸாக தெரிய வருதுங்க. என்னன்னா இவங்களோட பாஸ்டன் நகரத்தில் உள்ள ப்ரீஸ்ட் மொத்தமாக 1500 பேர் இருக்காங்கன்னா அதில் இந்த மாதிரியான சைல்டு மோலஸ்ட் கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்க மட்டும் 90 ப்ரீஸ்ட் ஆமாங்க. அப்பா, பாஸ்டன் நகரத்து ஸ்டேட்டில் மட்டும் 90 ப்ரீஸ்ட்டுன்னா அப்போ மொத்த கண்ட்ரியில் நம்பர்ஸ் எவ்வளோ போகும்னு பாருங்கள். மொத்த உலகத்தில் எவ்வளோ ப்ரீஸ்ட்டு இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்க. ஐயோ, இப்போ தாங்க நம்ம ஆட்களுக்கு அப்படியே சீரியஸ்னஸ் கூட அந்த பொறுப்பும் ரொம்பவே அதிகரிக்குதுங்க. இவங்க மொத்த ப்ரீஸ்ட்டையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டாங்க. மொத்தமாக 87 ப்ரீஸ்டாமா. அதில் ஒரு ப்ரீஸ்ட்டு இதோ இவரோட வீட்டு பக்கத்துலேயே வீடு இருக்காதுவும் ஆள் பயந்துட்டாரு. தான் குழந்தைங்களுக்கு மட்டும் பசங்களா அந்த வீட்டு பக்கம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு போயிடாதீங்களா அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு ஆள் வேலைக்கு கிளம்புறாரு. இவங்க மறுபடியும் இவன்ட்ட பேச அங்கே ஆள் இந்த தடவை ரொம்பவே ரூட்டாக பேசுகிறவும் நம்ம ஆட்கள் அப்படியா சரி உன் பேரை செக்ஷுவல் அப்யூஸில் கோர்ட்டுக்கிட்டேருந்து பணம் பறித்த லாயர் அப்படின்னு பேரை நாங்கள் உன் பேரை நியூஸ் பேப்பரில் கொட்டை எழுத்தில் எழுதுகிறோம் போடுறோம் பரவாயில்லையா அப்படின்னு மிரட்ட அவன் கடுப்பாகி சொல்லி போடுறாங்க. அடே, நான் உங்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னையே இந்த பாஸ்டனுக்கு கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டா இந்த மொத்த ஃபைலையும் உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன்டா, போயிட்டு உங்கள் ஆஃபீஸ்லேயே போய் பாருங்கடா அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். இவங்களுக்கு இது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஆஃபீஸில் எவன்டா அது எவிடன்ஸை இப்படி இக்னோர் பண்ணது அப்படின்ட்டு இங்கே மைக்கை காட்டுறாங்க. அவன் வீட்டில் லாயரோட பேசிகிட்டு இருக்கான். அவரு அடே உன்னை கொல்ல சர்ச்சிலேருந்து கட்டாயம் முயற்சி பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் கொலை மிரட்டலாச்சும் வருவோம் அப்படி இப்படின்னு. அப்போ அங்கே மைக்கு வீட்டுக்கு அவனோட மேலதிகாரி வந்து பேச்ச போடுவாப்புல. மைக்கு இந்த மாதிரி 87 ப்ரீஸ்ட்டுன்னு நம்பர் சொல்ல அப்போ அவருங்க ஆள் ஒரு மாதிரி ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஆள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிப்பார். படம் பார்க்குற நமக்கெல்லாம் இவர் மேலே தாங்க சந்தேகமாக வரும். அந்த ஸ்னாப்புன்ற ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்குற இவரும் சொல்லியிருப்பாப்புல எவிடன்ஸ் கொடுத்தேன், நீங்கள் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அப்புறம் இந்த லாயர் கூட இவரும் பாஸ்டனுக்கு எவிடன்ஸ் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் யாரோ இக்னோர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. இவர் தான் உள்ளே பூந்து வேலையை பார்த்துருப்பானோ. ஆள் தன்னோட கடவுள் நம்பிக்கைக்காக ஒரு இழுக்குன்னு தெரிஞ்சதும் அது வராத மாதிரி பாஸ்டனுக்கு வந்த எவிடன்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்திருப்பானோ அப்படின்னு ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். சிஇஓங்க அவர் நம்ம டீமு மொத்தத்தையும் கூப்பிட்டு வச்சு ப்ரீஸ்ட்டுகளை மட்டும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்கடா, நீங்கள் சர்ச்சு எப்படி இந்த சிஸ்டத்தையே மேனிப்புலேட் பண்ணியிருக்குது அப்படின்றத ஒத்தையாக பிடிக்காம மொத்தமாக கூண்டோட பிடிக்கணும் பாய்ஸ் அப்படின்ட்டு அனுப்ப இவர் ஹெட்டுகிட்ட வந்து பேசுவாப்ல. பாஸ், என் வீட்டு பக்கத்துலேயே அப்படி ஒரு ப்ரீஸ்ட் இருக்கான், என் குழந்தைங்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டேன், ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் நான் அலாட் பண்ணட்டுமா, என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல இவர் ஹெட்டு சொல்லலாம் சீக்கிரம் பொறுமையாக சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஷாஷா இவ ஊரில் உள்ள விக்டிம்ஸ்டெல்லாம் போய் அதில் ஒரு ப்ரீஸ்டையும் போய் விசாரிக்கிறா. இந்த ப்ரீஸ்ட்டுங்க அவர் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் இதெல்லாம் ஒரு தப்பே இல்லாத மாதிரி ரொம்பவே கேஷுவலாக போய் பேசிட்டு போவாப்லங்க. ஐயோ, எப்படி நார்மலைஸ் பண்ணுவான் தெரியுங்களா அவன் பேசுகிறது. ஐயோ
இங்கிட்டு மைக்கு அவன் கோர்ட்டில் சர்ச்சுக்கு எதிராகவே எவிடன்ஸ் எல்லாம் புரட்டுறதுக்காக இவங்களே சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக கோர்ட்டில் கேஸை போட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் ஆக்குங்க, எதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் ஹைடில் இருக்குது, வேணும்னே டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸு போட ஜட்ஜம்மாங்க அவங்க வந்து கேத்தோலிக்ஸை சேர்ந்தவங்களான்றதால அதெல்லாம் போயா கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் போயா அப்படின்னு போடுது. மைக்கு விக்டிம் லாயர்கிட்ட என்னங்க பண்ணுறது அப்படின்ற மாதிரியே விரக்தியிலேயே பேசிக்கிட்டு இருக்க. அவரு அப்போ சொல்லுவாப்லங்க டக்குன்னு, டேய் கோர்ட்டில் இதுக்கு முன்னே நாங்கள் வேற ஒரு மொலஸ்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் தாண்டா இருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து சர்ச்சுக்காரங்க அதை அங்கே வச்சிருக்க விட மாட்டாங்க, அவங்க அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, நீ வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்க அப்படின்றாப்ல. இவன் தெரிச்சடிச்சு ஓடி போய் பார்த்தா அவர் சொன்னாப்லையே சர்ச் ஆட்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே சமயம் இங்கே ஆஃபீஸுக்கு சிஇஓ வர்றபோது அப்போ ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு டிவியில் பார்த்துட்டு இருக்கா. என்னங்கன்னு கேட்டால் ட்வின் டவரில் விபத்து இப்போ தாங்க நடந்திருக்கதா மீடியாவில் போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. சிஇஓக்கு உள்ளுணர்கள் மாதிரி, ஆஹா இந்த சர்ச்சுக்காரங்க நம்மளை எதிர்த்து தான் இந்த மாதிரியான மிரட்டல்லாம் விடுறாங்கன்றது அவருக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சு போயிடுது. சரி அப்புறம் சொல்லுவாப்பிலங்க, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் உடனே இப்போ எல்லோரும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் சிஇஓ கூப்பிட்டதால எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே அவங்க முன்னிலையிலேயே இந்த ப்ரீஸ்ட்டுக்கு டிவியில் ட்வின் டவர் விபத்து குறித்து ஸ்பீச்சு கேட்க இவர் பேசுகிறத கேட்குறதுக்கு அப்படியே வெறி ஏறுங்க. அவங்க இன்னும் அப்படியே சுவாரஸ்யமாக முனைப்போட இந்த கேஸில் இறங்குவாங்கங்க. மைக்கு நேராக ஆள் அந்த கோர்ட்டில் டாக்குமெண்ட்ஸில் பார்க்கணுன்னு கோர்ட்டில் லைப்ரரியன் அவர் என்னென்னா ஏதோ ஏனோதானோன்றாப்லையே அவர் ஒரு மாதிரி அப்படியே மெதப்புலையே பேசுவான். மைக்கு எவ்வளவோ கெஞ்சிப்ட்டு கடைசியில் ஜட்ஜோட பர்மிஷன்லாம் கூட வாங்கினதும் கூட அப்புறம் தாங்க அந்த ஆள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க விடுவான். மைக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக யோ அதெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போக முடியாதுயா, ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் ஊந்தோறது இஷ்டம், இப்போன்னு வேலை பார்க்குற அந்த வெளில ஜெராக்ஸ் கடையும் இல்லை லீவு அப்படின்ட்டு அங்கே மைக்குங்க தான் மொத்த காசையும் கொடுத்துட்டு யோ எவ்வளோ வேணால் வச்சுக்கையா, உன் ஜெராக்ஸ் மிஷின்லேருந்து ஒன்று மட்டும் எடுத்து குடியா அப்படின்ட்டு கெஞ்சுவான். அவன் காசை பார்த்தோன்னே தாங்க ஜெராக்ஸை கொடுத்துட்றான். இந்த பக்கம் சாஷாவும் ஹெட்டும் போயிட்டு ஊருக்குள்ளே உள்ள பெரிய தலைக்கட்டுங்கள்கிட்டலாம் போயிட்டு பேசி பார்க்குறாங்க. அவங்க ஊருக்கு இந்த ஊரில் இந்த பாஸ்டன் நகரம் அந்த சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாகவே இந்த மாதிரி பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்க அவங்க நம்ம ஊர் சேர்ந்த ஆளே நீ இப்படி பண்ணுறதாயா, வேண்டாயா பண்ணாதரா, இப்படிலாம் பண்ணாத அப்படிலாம் இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மச்சி நீயுமாடா, நான் படித்த அதே ஸ்கூலில் தானடா நீ படித்த, இந்த ப்ரீஸ்ட்டு அங்கே தாண்டா மச்சான் வாலிபால் டீமுக்கு ஹெட் கோச்சாக இருந்திருக்கான், நீயும் நானும் ஏதோ லக்கில் தப்பிச்சிட்டோண்டா. அப்பையும் அவங்க மனசே இறங்கி வரலங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவங்களை பற்றி, இவங்க தான் இது எல்லாம் பண்ணுறாங்கன்னு. இருந்தாலும் ப்ரீஸ்ட்டுன்றவங்க கடவுள் அந்த கிறிஸ்டியானிட்டின்றத வரவும் எல்லாம் அப்படியே கப்பு சுப்புன்னு நிற்கிறாங்கங்க. இப்போ அடுத்தாப்பில் மைக்கை கொண்டு வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹெட்டு எவிடன்ஸு போதாது, ப்ரீஸ்ட் இல்லை டார்கெட்டு, மொத்த சிஸ்டம் சிஇஓ சொன்னதை மறந்துட்டிங்களா, மறந்துடுச்சா அப்படின்ட்டு பேச மைக்கு அவரை பிடிச்சி பயங்கரமாக கத்தி விட்ருவாங்க. என்ன ஆளியா நீ, உண்மை தெரிஞ்சும் வெளிச்சத்துக்கு கொண்டு வராமல் மொத்தமாக வரட்டும் சிஸ்டத்தை பிடிக்கணும்னு இப்படியேயா, என்னையா நீ ஆள் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கத்தி விட்டுட்டு போவான். ஆனால் இவரும் சரி அவன் ஏதோ உணர்ச்சி வசத்தில் பேசுகிறான், அதுவும் பெருசாக அதெல்லாம் எடுத்துக்காம இங்கே தான் தன்னோட சீனியாரிட்டின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸையே அழகாக காட்டுவாப்பில். அப்புறம் நாட்கள் போக போக இப்போ கடைசியாக சிஇஓ உயரதிகாரியும் அப்புறம் நம்ம ஹெட்டு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா, சீக்கிரம் அந்த ஸ்டோரியை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணுடா பார்த்துக்கலாம், அவங்க மேலிடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க, சர்ச் அதிகாரிகள் என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல இப்போது பாதிக்கப்பட்ட மொத்த விக்டிம்ஸையும் இவங்க இனி முதலேருந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக விசாரணை பண்ணி நிறைய பேர்த்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 விக்டிம்ஸை இது எப்படி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. அங்கே மைக்கு ஒரு இடத்துலங்க ஊருக்குள்ளே இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கிறிஸ்மஸ் ஷோக்காக கடவுளை நம்பி பாட்டு பாடுறதெல்லாம் அப்படியே பார்த்து ஆள் ரொம்பவே ப்ரீஸ்ட்டுகள்னால இதே மாதிரி சைல்டு அபியூஸ்னால மற்ற குழந்தைங்க பாதிக்கப்பட்ட அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அப்படியே மனசு வருந்தி அப்படியே ஃபீல் பண்ணி நிற்பான் பாருங்க ஷோ. அதே சமயம் நம்ம ஹெட்டுங்க இவர் போயிட்டு தன்னோட அந்த பாலியல் செய்கிதன் அவர் வீட்டுக்கே போயிட்டு இந்தாடா ப்ரீஸ்ட்டுகளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி நியூஸில் ஸ்பாட்லைட்டில் ஸ்டோரி போட போகிறோம்டா, உங்களுக்கு எதிராக இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் பண்ண போகிறோம், உன் கன்ஃபர்மேஷன் வேணும், ஸோ காட்டி கொடுத்துட்டு நீ என் பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அடே புத்தி கெட்டு போய் கேட்குறியாடா அப்படின்ட்டு ஆள் இவ்வளோ நாளாக அவர் அதை பற்றி பேசாதரான்னு சொன்னவர் இப்போ கடுப்பாகி போடா வெல்ல வீட்டை விட்டு போடா வெல்ல அப்படின்னு போட
போறாரு. ஹெட்டு சரி போடா சரி அப்படின்றாப்லயே கிளம்ப, அங்கே அவரும் இப்போ அப்படியே உணர்ச்சி வசம் பேசிவிட்டு அப்படியே கடைசியாக வீட்டை விட்டு வெளில வந்து, டேய் பேப்பரை குடுறா அப்படின்ட்டு ஆள் அந்த அந்த ப்ரீஸ்ட்டுகள் எல்லார் பேரையும் அப்படியே மார்க் பண்ணுறாருங்க. அப்போனா இவர் தான் எல்லார் பேர்த்துக்கும் இந்த மாதிரி வாதாடி இருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. அடுத்ததா நம்ம ஆட்கள் இப்படி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் போயிட்டு நோண்டி துருவுறாங்க அப்படின்ட்டு கோர்ட்டுலேருந்து இனி இந்த கேஸை நீங்கள் விசாரிக்கவே கூடாது அப்படின்னே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவங்களும் சரி விசாரித்த வரைக்கும் போதும், 70 ப்ரீஸ்ட்டு இதை மட்டும் நம்ம ஸ்பாட்லைட்லேயே அப்படியே ஸ்டோரியாக போட்டுடலாம் அப்படின்னுட்டாங்க. படத்தில் இப்போ தாங்க அந்த கடைசியாக அந்த சந்தேகத்துக்குரிய அந்த கருப்பு ஆடு யாருன்னு தெரிய வரும். இந்த எவிடன்ஸை கொடுத்து அதை இவங்க கூட கண்டுக்காமல் இவங்க ஆஃபீஸ்லேயே யாரோ இவங்க அலக்கழிச்சு போயிருப்பாங்க அப்படின்றப்போம் இல்லையா, அதை கூட நம்ம ஆள் தான் இவன் தான் நினச்சிருப்போம்ல. ஆனால் அது யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹெட்டு தாங்க. இவர் தான் அப்போ தலைமை அதிகாரியாக இருந்திருப்பான் போல் இருக்கு. ஆள் அப்படியே குற்ற உணர்ச்சியில் இப்போ அப்படியே கூனி குறுகி அப்படியே போயிட்டாப்லங்க. அப்போ சிஇஓ நம்ம டீமுக்கெல்லாம் அப்படியே அருமையாக ஒரு பேச்சை போட்டுட்டு ஹெட்டோட அந்த குற்ற உணர்ச்சியும் அப்படியே பேக்கிறாப்பில் அப்படியே அழகாக பேசிவிட்டு ஸ்டோரியை மறுநாள் இவங்க நியூஸ் பேப்பர்லேயே ஸ்பாட்லைட் காலம்லேயே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்டோரி ஊருக்குள்ளே இருக்க மக்கள் மத்தியில் பயங்கரமாக தாக்கத்தை உண்டாக்கிருச்சுங்க. ஷாஷாவோட அம்மாளுக்கு அவங்க அதீத கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க தான் இல்லையா, அவங்க பார்த்துட்டு அப்படியே மூச்சு பேச்சே இல்லாமல் இங்கே மைக்கு அந்த லாயர்கிட்ட நியூஸ் பேப்பர்கிட்ட கொடுத்துட்டு இது உங்களுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி அந்த வெற்றியை கொண்டாடுறாப்புல இவர்கிட்ட பேசிவிட்டு அப்போங்க அவர்கிட்ட இதே மாதிரி இந்த ப்ரீஸ்டோட செக்ஷுவல் அபியூஸ்னால இப்போ ரீசெண்டாக யாரோ பாதிக்கப்பட்டு 2 குழந்தைங்க இவர்கிட்ட வந்திருக்கும். லாயரு மைக்கிட்ட கீப் டூயிங் ஒரு ஒர்க்டா அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டே அவர் அப்படியே அந்த குழந்தைங்களா அப்படியே செல்லுங்களா அப்படின்ட்டு போகிற சீனு அப்படியே எப்பா படத்தை பார்த்தா கண்ணுலேருந்து இதில் தாரையாக ஊற்றுற மாதிரி இந்த சீன் இருக்குங்க. அப்புறம் இவர் ஆள் தன்னோட அந்த பக்கத்து வீட்டு அப்யூசிவ் ப்ரீஸ்ட்டு அவர் வீட்டுக்கே போய் இந்த நியூஸ் பேப்பர் இந்த ஸ்பாட்லைட் ஸ்பெஷல் காலமை அப்படியே அவர் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி மாதிரி போட்டுவிட்டு தன்னோட ஆதங்கத்தை அழகாக காட்டிவிட்டு போகிறாப்புல ஆஃபீஸுக்கு வர்றாப்புல ஷாஷா அங்கேயும் வந்துட்டாங்க. அதே சமயம் ஹெட்டும் மைக்கும் அப்படியே ஒன்றா ஆஃபீஸுக்கு வராங்க. என்னடா ஆஃபீஸில் யாரையுமே காணும் அப்படின்ட்டு ரிசப்ஷனிஸ்ட்டு யாரையும் காணும்னு பார்க்க அங்கே இவங்க சொல்லுவாங்க சிஇஓ தாங்க ஸ்பாட்லைட்டை ஆள் தேவைப்படுறாங்க அப்படின்னு ஆளை மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு. இவங்க என்னது ஸ்பாட்லைட்டுக்கு ஆள் தேவையா அப்படின்ட்டு ஓடுவாங்க. இவங்களுக்கு உள்ளேருந்து அப்படியே கால் வர்ற சத்தமாக கேட்கும். கால் கடகடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். போய் பார்த்தா அங்கே அந்த இதே மாதிரி உலகத்துலேருந்து உள்ள பல்வேறு இடங்கள்லேருந்து ப்ரீஸ்ட்டுங்கனாலையும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோன்ட்டு ஃபோனு வந்து அப்படியே குமியுங்க. காலையிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் விக்டிம்ஸ் தான் அப்படின்ட்டு இவர் சொல்ல, டேய் மைக்கு போய் ஃபோனை அட்டன் பண்ணுறியா அப்படின்னு கேட்க மைக்கும் போயிட்டு ஹலோ ஸ்பாட்லைட்யா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிடறான். கடைசியில் ஹெட்டும் தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி யா ஸ்பாட்லைட் அப்படின்னா அங்கே இந்த படம் முடியுதுங்க. படத்தோட எண்டிங்கு ஒரு மாதிரி என்னடி இது இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் அவங்கனால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு துணிச்சலாக இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோட அவங்க குரல் வெளில வந்துச்சே அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஆறுதலாக இருக்கும். இன்னொரு பக்கத்து அந்த சைல்டு அந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண அந்த ப்ரீஸ்ட்டுகளுக்கு என்ன தண்டனை கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை கேட்டாலே சிரிப்பு தாங்க வரும். பார்த்தீங்களா ஏதோ உயரதிகாரி ப்ரீஸ்ட்டை அவராகவே அப்படியே ரிசைன் பண்ணிட்டு போனாராம். என்னடா இது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். இத்தனை நாடுகளில் காட்டுறாங்க பார்த்தீங்களா. ஷோ படத்தில் இதை நான் பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி சேஃப் இல்லாத மாதிரி, நம்ம ஒரு மாதிரி சேஃப் இல்லாத என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, ஒருவேளை நம்ம அன்சேஃபாக இருக்கோமோன்ற மாதிரி அப்போது என் உடம்புக்குள்ளேருந்து ஒரு ஃபியர் அப்படி கிக்கின் ஆச்சு பாருங்கள். ஷோ படத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் அந்த ஃபியர் அப்படி கிக்கின் ஆகும். அங்கே இந்த படம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக தாங்க இந்த படம் முடியுது.